அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளை அல்லது நாளைய மறுதினம் நோன்பு பெருநாள் வருகை இடம்பெற இருக்கின்றது. 30 அல்லது 29 நோன்புகளை நோற்றவர்களாக இந்த பெருநாள் தினத்தை நாங்கள் எதிர்பார்த்து இருக்கின்றோம். சில நேரம் இந்த பதிவை பெருநாளைய தினமே பார்க்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். கண்ணியமானவர்களே, நோன்பென்பது அல்லாஹு தாலா தந்த மகத்தான ஒரு அமலாக, ஒரு அருளாக இருக்கின்றது என்பதனை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பதில்லை. கடந்த இந்த நாட்களிலே பல பயான்களை, அதாவது நோன்புக்குரிய பல சிறப்புகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உண்மையிலே இந்த நோன்புடைய மாதம் முஸ்லிம்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹுவால் எங்களுக்கு தரப்பட்ட ஒரு மாதமாக இருக்கின்றது. இதிலே 3 விதமான பாக்கியங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதாவது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அடைந்த ஒரு 10 நாளை நாங்கள் அனுபவித்தோம். அதே போன்று மன்னிப்புக்குரிய ஒரு காலப்பகுதியை நாங்கள் இதிலே அனுபவித்தோம். அதே போன்று நரக விடுதலைக்கான ஒரு பகுதியையும் அல்லாஹு தாலா இந்த நோம்பிலே எங்களுக்கு தந்திருந்தார். அந்த வகையிலே மனிதர்களை, குறிப்பாக முஸ்லிம்களை பரிசுத்தப்படுத்துகின்ற ஒரு மாதமாக அல்லாஹு தாலா இந்த மாதத்தை எங்களுக்கு தந்திருந்தார். எந்த வகையிலேனும் இந்த நோன்பை நோற்றவர்கள், இந்த நோன்புடைய காலத்திலே பள்ளியுடன் தொடர்புடையவர்கள், குறிப்பாக பள்ளியுடன் தொடர்பாக இருந்தவர்களை நாங்கள் அவதானித்தால் ஈமானுடைய விஷயத்திலே ஒரு முன்னேற்றத்தை அவர்களிடத்திலே காணக்கூடியதாக இருக்கும். தக்வாவுடைய இறையச்சத்தினுடைய விடயத்திலே அவர்களிடத்திலே ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருந்திருக்கும். பாவங்களை பெரும்பாலும் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நன்மையான காரியங்களை, அமல்களின் மீது ஆர்வம் உள்ளவர்களாக நாங்கள் இருந்திருக்கின்றோம். இந்த நோன்பு அத்தகைய ஒரு பாக்கியத்தை, அத்தகைய ஒரு மாற்றத்தை எங்களிடத்திலே ஏற்படுத்தி இருக்கின்றது. மனிதன் அல்லாஹு தாலாவால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பினம், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டியாக இருக்கின்றான். படைப்பாளனுக்கு, அதாவது அல்லாஹ் என்கின்ற அந்த படைப்பாளனுக்கு, அதாவது ஹாலிக்காக அல்லாஹு தாலா இருக்கின்றான். ஒரு பொருளை எவ்வாறு படைக்க வேண்டும், எந்த வடிவத்தை அதற்கு கொடுக்க வேண்டும், என்ன உருவத்தை அதற்கு உண்டாக்க வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹு தாலா அறிந்தவன். அவ்வாறான அறிவும் ஞானமும் நிறைந்த அல்லாஹுவால் உண்டாக்கப்பட்ட ஒரு படைப்பாகவே நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையிலே மனிதனுடைய பலகீனத்தை அல்லாஹு தாலா அறிந்தவர். எங்களுடைய பலம் என்ன, எங்களுடைய பலகீனம் என்ன என்பதை யாருக்கு தெரியும்? இந்த உலகிலே எந்த கருவியும் அதற்கு இல்லை. ஆனால் அல்லாஹு தாலா தான் முழுமையாக எங்களுடைய பலகீனங்கள், எங்களுடைய குணநலன்கள், எங்களுடைய இயல்புகள் என்பவற்றை அல்லாஹு தாலா மாத்திரம்தான் அறிந்தவர். அந்த வகையிலே தான் அல்லாஹ் இந்த நோன்பை எங்களுக்கு கடமையாக்கி தந்தான். நோன்பென்பது சுன்னத்தான ஒரு அமல் அல்ல, இது ஒரு கடமையான ஒரு அமல். ஏனென்று சொன்னால் 11 மாதம் சில நேரம் மனிதன் பாவத்திலே மூழ்கி இருப்பான், அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் இருந்திருப்பான், பள்ளியுடன் தொடர்பில்லாதவனாக இருந்திருப்பான், குர்ஆன் ஓதுவதோ, தொழுவதோ, திக்ரு செய்வதோ போன்ற அமல்களுடன் தொடர்பில்லாதவனாக மனிதன் இருந்திருப்பான். அவ்வாறுதான் இருப்பான் என்பதும் படைப்பாளனுக்கு தெரியும். ஆகவேதான் இந்த ஒரு மாதத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்து, இந்த ஒரு மாதத்திலே மனித உள்ளங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த நோன்பு அல்லாஹுவால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே கண்ணியமானவர்களே, இந்த மாத காலத்திலே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த நோன்பினுடைய அமல்களிலே நாங்கள் உள்வாங்கப்பட்டிருந்தோம், ஈடுபட்டிருந்தோம். அந்த வகையிலே எங்களுடைய உள்ளம், எங்களுடைய அன்றாட வாழ்க்கை சற்று பரிசுத்தமாகி இருக்கின்றது.
இந்த பரிசுத்தத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புடையவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அதற்காகவே இந்த பதிவை நான் தருகின்றேன். கண்ணியமானவர்களே, 29 நோன்பு அல்லது 30 நோன்பு கடந்ததும் எங்களுடைய பழைய நிலைமைக்கு நாங்கள் போவதற்கான முயற்சியிலே நாங்கள் ஈடுபடக்கூடாது. இந்த ஒரு மாத காலம் உண்மையில் அது ஒரு கஷ்டமான ஒரு காலப்பகுதி தான், இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. பசித்திருக்கின்றோம், தாகித்திருக்கின்றோம். இரவு நேரத்திலே தொழுகையிலே எங்களுடைய நித்திரையை தியாகம் பண்ணி, தூக்கத்தை தியாகம் பண்ணி தொழுகையில் ஈடுபட்டு இருந்தோம். குர்ஆன் ஓதல், திக்ர் போன்ற அமல்களிலே இருந்து இந்த பக்குவத்தை, இந்த தன்மையினை, ஒரு மாற்றத்தினை நாங்கள் எங்களுக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கின்றோம். இந்த மாற்றம் மிக நொடிப்பொழுதிலே அல்லது ஒரு சில நாட்களிலே அது எங்களை விட்டும் இல்லாமலாகிவிடக்கூடாது. மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அடைந்தவர்களாக நாங்கள் இருப்போம். பெருநாள் தினத்தன்று அல்லாஹு தாலா மலக்குகளுடன் உரையாடுகின்றான். மலக்குகளுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே ஒரு உரையாடல் இடம்பெறுகின்றது. ஹதீஸுடைய கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது சில விடயங்களை மாத்திரம் இந்த இடத்திலே தொட்டு செல்லுகின்றேன். அல்லாஹு தாலா பெருநாள் தினத்தன்று மலக்குகளிடம் கேட்கின்றான். அதாவது கூலி கொடுப்பது சம்பந்தமாக கேட்கின்றான். மலக்குகளிடம் அல்லாஹு தாலா வினவுகின்றான், ஒரு மனிதன் வேலை செய்தால் அவருக்குரிய என்ன கொடுக்க வேண்டும் என்ற கருத்துப்பட அல்லாஹு தாலா கேட்கின்றான். இது என்னுடைய கருத்தல்ல, ஹதீஸுடைய கருத்திலே இருந்து சொல்லுகின்றேன். மலக்குகள் சொல்லுகின்றார்கள், அவர்களுக்கு உரிய கூலியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், என்னுடைய அடியார்கள் இந்த 30 நாளும் ஒரு மாத காலம் நோன்பு நோட்டிருக்கின்றார்கள். எனக்கு பயந்து அல்லது என்னோட முஹப்பத்து வைத்து அவர்கள் நோன்பு நோட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்குரிய கூலி இன்றைய தினம் வழங்கப்படும் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றார். இன்றைய தினம் அவர்களுக்குரிய கூலி வழங்கப்படும் என்ற கருத்தை அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். மலக்குகள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இந்த கூலி எந்த அளவுக்கு என்று சொன்னால் சொர்க்கத்திலே வழங்கப்படுகின்ற கூலியாக அது இருக்கும். அல்லாஹுடைய திருப்தியை அடைந்தவர்களாக, அல்லாஹுடைய இந்த கூலியை பெற்றவர்களாக பெருநாள் தொழுகைக்கு வருகின்ற அடியார்களை பார்த்து, மோமின்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், இந்த நிரப்பமான கூலியையும் என்னுடைய திருப்தியையும் பெற்றவர்களாக உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். எப்பொழுது? அந்த பெருநாள் தினத்தன்று. எனவே கண்ணியமானவர்களே, ஹதீஸுடைய கருத்திலே இருந்துதான் இந்த விடயங்களை நான் சொல்லுகின்றேன். ஆகவே பெருநாள் தினம் கூட அல்லாஹு தாலா எங்களுடன் பேசுகின்றார். அல்லாஹுவுக்கும் மலக்குகளுக்கும் இடையிலான இந்த உரையாடல் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் தவிர, மனிதர்களையும் ஜின்களையும் தவிர அனைத்து படைப்பினங்களுக்கும் கேட்கும் என்ற கருத்தை, ஹதீஸுடைய கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே பெருநாள் தினத்தன்று அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரிய கண்ணியம் எங்களுக்கு காத்திருக்கின்றது, மிகப்பெரிய கண்ணியம் காத்திருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, இந்த கண்ணியத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற நாங்கள் ஒரு சில நாட்களிலே களியாட்டங்களிலும் வீணான பொழுதுபோக்குகளிலும் எங்களுடைய காலத்தை, எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய இத்தனை நாட்களும் நாங்கள் சேகரித்த இந்த ஈமானுடைய விஷயத்தை, உயர்ந்த பண்பாட்டை, உயர்ந்த அமல்கள் மீதான ஆர்வத்தினை நாங்கள் சீரழித்து விடக்கூடாது. பெருநாள் தினத்தன்று அல்லாஹு தாலா எங்களை பார்த்து வியாபிக்கின்ற, எங்களை பார்த்து பூரிப்படைகின்ற, மலக்குகள் சந்தோஷம் அடைகின்ற அந்த நிலைமையினை நாங்கள் தூரமாக்கி விடக்கூடாது, அழித்து விடக்கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, அதை சொல்வதற்காகவே இந்த பதிவை நான் தருகின்றேன். பெருநாள் என்று சொல்லி வந்தால் அல்லது நோன்பு எங்களை விட்டு சென்றால் அத்துடன் எங்களுடைய பழைய நிலைமைக்கு எங்களை நாங்கள் கொண்டு சென்று விடக்கூடாது. அதாவது அல்லாஹுடைய நெருக்கத்தை, இதுவரையிலே அல்லாஹுவால் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த பாக்கியத்தை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. கண்ணியமானவர்களே, எத்தனையோ பேர், நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த நோன்புடைய அமலை, அதனுடன் சேர்ந்த ஏனைய வணக்க வழிபாடுகளை, இபாதத்துக்களை செய்வதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றான்.
முதலில் நாங்கள் மறந்து விடாமல் இந்த விடயத்தை ஞாபகத்திலே வைத்து கொள்ள வேண்டும். எங்களுடைய கெட்டித்தனத்தாலேயோ எங்களுடைய திறமையாலேயோ இந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹு தாலா ஒருவருக்கு நலவை நாடினால் தீனுடைய விடயத்தினை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான் என்ற ஹதீஸுடைய கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே அல்லாஹு தாலா தந்த பாக்கியம்தான் இது. அல்லாஹு தாலா தந்த இந்த பாக்கியத்தை இலேசாக விட்டு விடாமல் இழந்து விடாமல் ஒரு குறுகிய காலத்திலே அதனை அழித்து விடாமல் பாதுகாத்து கொள்வோமாக. அல்லாஹு தாலா தொடர்ந்தும் இந்த தீனுல் இஸ்லாத்திலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.